இரு இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரால்ஃப் வால்டோ எமர்சன் தன்னுடைய சுயசரிதையில் அவர் ஒரு இராணுவ அதிகாரியாக அவருடைய அந்த எழுத்தின் வழியாக புத்தகத்தின் வழியாக அவருடைய கருத்தை எழுதுகின்ற பொழுதெல்லாம் அவர் கடின உழைப்பாளராகவும் மற்றும் விடாமுயற்சியோடும் நற்செயல்களை செய்வதையும் தன்னுடைய சுயசரிதையில் இவ்வாறாக எழுதுகின்றார். அதாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதல்ல, அதாவது நம்முடைய வாழ்க்கையானது அது பயனுள்ளதாகவும் மதிப்புமிக்கதாகவும் இரக்கமிக்கதாகவும் இருக்க வேண்டும். அது பலருடைய வாழ்வுக்கு ஏற்றதாகவும் பலரை அதை தாக்கத்துக்கு உட்படுத்தக்கூடியதாகவும் அது இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அது மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இந்த எழுத்தாளர் வால்டோ எமர்சன் இவ்வாறாக கூறுகின்றார். அவருடைய அந்த எழுத்தின் வழியாக மனிதன் என்பவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவன் இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதேபோல் குறிப்பாக நான் என்னை அன்பு செய்வது போல் பிறரையும் எனக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற இயேசுவுடைய உன்னத கட்டளையான அன்பு கட்டளையை அவர் இவ்வாறாக தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஆண்டர்சன் என்ற ஒரு அறிவியலாளர் அவர் அந்த வழியோரமாக சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அருகிலே ஒரு மூதாட்டியானவள் அந்த சாலை ஓரமாக நின்று கொண்டு அதை கடப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார். வாகனங்களும் விரைவாக சென்று கொண்டிருக்கின்றன. அந்த சாலையை கடப்பதற்கு அந்த மூதாட்டி மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த ஆண்டர்சன் அந்த மூதாட்டியை பார்த்து, அந்த மூதாட்டி ஏதோ உதவிக்காக நின்று கொண்டிருக்கிறாள் என்று பார்த்தவுடன் அவர் அந்த மூதாட்டியின் அருகில் சென்று அவளுடைய கையை பிடித்து அந்த சாலையை கடக்க உதவி செய்கின்றார். உதவி செய்த உடனே அந்த மூதாட்டி தன்னுடைய பையிலிருந்து பணத்தை எடுத்து அந்த ஆண்ட்ரஸிடம் கொடுத்தார். கொடுத்த உடனே அந்த ஆண்டர்சன் சொன்னார், நான் உங்களுக்கு உதவி செய்தேன், அதற்கு நான் கைமாறு நான் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்தேனோ அதே போல் நீயும் அப்படியே போய் பிறருக்கு செய் என்று அந்த ஆண்டர்சன் அந்த மூதாட்டியை பார்த்து அழகாக இவ்வாறாக சொன்னாராம். அதே போல் அடுத்த நாள் மறுநாள் காலங்கள் கடந்தது. ஒரு வாரம் கழிந்தது. அந்த மூதாட்டி ஒரு உணவு அறையிலே உணவு உட்கொண்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த ஓட்டலிலே ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண்மணியானவள் அங்கு கடினமாக உழைத்து கொண்டிருந்தாள். தன்னுடைய குடும்ப நிலையை கண்டு அந்த ஓட்டலிலே அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த அந்த மூதாட்டிக்கு அந்த உதவி என்ற அந்த மனப்பான்மை அந்த இடத்தில் வந்தது. அந்த பெண்ணுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவள் தன்னுடைய பையில் இருந்த பணத்தை எடுத்து அந்த மேசையின் மீது வைத்துவிட்டு சென்றாளாம். இதை அந்த நிறைமாத அந்த கர்ப்பிணி பெண் அந்த மேசை மீது வந்து அந்த பணத்தை எடுத்து பார்த்தால் அதிகமாக பணங்கள் இருப்பதை கண்டு அந்த மூதாட்டியிடம் சென்று, ஏன் இவ்வளவு பணம் எனக்கு கொடுத்தீர்கள் என்று கேட்டவுடனே அதற்கு அந்த மூதாட்டி இவ்வாறாக சொன்னாராம், அதாவது நீ கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றாய், அதிலும் குறிப்பாக நிறை கர்ப்பிணியாக இருந்தும் இந்த உழைப்பை நீ செய்து கொண்டிருக்கின்றார். நீரும் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் நலமாக இருக்க வேண்டும். அதே போல் இதனுடைய தொடர்ச்சியாக இந்த உதவி என்ற இந்த தொடர்ச்சியாக இருப்பது சங்கிலி தொடர்பாக இது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீரும் அப்படியே உன் பிள்ளைக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையை கற்றுக்கொடும் என்று சொல்லி அந்த மூதாட்டி அந்த கர்ப்பிணி பெண்ணிடம் சொல்லி அனுப்புகின்றாள். ஆம் சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், நீரும் அப்படியே போய் செய்யும். நாம் எப்படி நம்முடைய மனநிலைகளிலே நம்முடைய வாழ்நாளிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்?
சொல் அளவில் நாம் நம்முடைய வார்த்தைகளை அடக்கிவிட்டு அதை அப்படியே நிறுத்தி விடுகின்றோமா, அல்லது நம்முடைய செயல்கள் எப்படி அது வாழ்வாக்கக்கூடிய நிலைகளிலே இருக்கின்றது என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. நாம் யாராக இருக்க விரும்புகின்றோம்? நாம் யாராக இருந்தால் நம்முடைய இறைவனுக்கு பிடித்தவர்களாக இருக்க முடியும்? இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே 3 நபர்களை பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக அந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. இந்த நிலைவாழ்வு பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு இளைஞர், அதிலும் திருச்சட்ட அறிஞர், அவர் நிலைவாழ்வை நான் எப்படி உரிமையாக்கி கொள்ள முடியும் என்ற கேள்வியை இயேசுவிடம் கேட்கின்றார். திருச்சட்ட அறிஞர்களுக்கு இதை பற்றிய அறிவு எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு இதை பற்றி தெரியும். அந்த நிலைவாழ்வு எங்கு இருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியும். இருந்தும் அந்த தொடக்கத்தில் வாசிக்கின்றோம், இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் இவ்வாறாக அவரிடம் கேள்விகளை கேட்கின்றார். இயேசு அவரிடம் இவ்வாறாக பதில் கூறுவதை பார்க்க முடிகிறது. அதாவது, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று தன்னுடைய அந்த அன்பு கட்டளை வழியாக பிறரையும் அன்பு செய்ய வேண்டும், நம்மை படைத்த உன்னதான இறைவனையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த கட்டளையை நாம் அன்பு செய்கின்ற பொழுது நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இவ்வாறாக சொல்கின்றார். அதிலும் குறிப்பாக ஒரு உவமையை எடுத்து கூறுகின்றார். இந்த உவமையின் வழியாக நாம் யாராக இருக்க விருப்பப்படுகின்றோம்? அந்த 3 நபர்களிலே முதலாவது குருவானவர் அந்த வழியாக வருகின்றார். அந்த வழியாக வருகின்ற பொழுது அங்கு குற்றுயிரும் கொலையுரிமாக அடிபட்டு கிடக்கின்ற அந்த நபரை பார்த்து கண்டும் காணாமல் செல்வதை பார்க்க முடிகிறது. இதில் யாராக நாம் இருப்போம் என்று சிந்திப்போம். லேவியர் ஒருவர் வருகின்றார். அதே வழியில் அவரும் பார்க்கின்றார். அந்த மனிதன் காயப்பட்ட நிலையிலே குற்றுயிரும் கொலையுண்டுமாய் அங்கு விழுந்து கிடப்பதை பார்த்தும் பார்க்காமல் அந்த மனிதன் கடந்து செல்வதை பார்க்க முடிகிறது. கடைசியாக சமாரியர் அங்கு வருகின்றார். அவர் அந்த வழியிலே வருகின்ற பொழுது ஒரே நிலை பரிவு காட்டுகின்றார். பரிவு காட்டி அவரை அந்த மனிதனை அழைத்து சென்று தூக்கிச் சென்று அந்த மருத்துவமனையிலே, சாவடி என்று சொல்வார்கள், மருத்துவமனையிலே அனுமதித்து தன்னிடம் இருந்த அந்த பணத்தின் வழியாக அவருக்கு அந்த மனிதனுக்கு கட்டு போட்டு குணம் அளிப்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு மேல் ஏதாவது செலவானால் நான் மீண்டும் வந்து தந்து விடுகிறேன் என்று இயேசு இவ்வாறாக அந்த உவமையின் வழியாக அந்த திருச்சட்ட அறிஞருக்கு இவ்வாறாக பதில் கூறுகின்றார். இதில் நீ யாராக இருக்க விரும்புகிறீர் என்று இவ்வாறாக கேள்வியோடு முடிப்பார். அந்த இரக்கம் காட்டிய மனிதரைப் போல் நானும் இருப்பேன் என்று சொல்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுடைய வாழ்வு நம்மில் ஒரு புது மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தார், தொழு நோயாளர்களை அவர் குணப்படுத்தினார், இறந்தவர்களை உயிர்த்தெழ செய்தார், மற்றும் 12 வயது இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட மற்றும் பேதுரு மாமியார் இப்படி ஏராளமான புதுமைகள் வழியாக இறைமகன் என்று வெளிப்படுத்தி தன்னுடைய அன்பை நம் உலகிற்கு அவர் எடுத்துச் செல்லக்கூடியதாக இருந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் யாராக இருக்க ஆசைப்படுகிறோம்? நவீன கலாச்சார ஊடக மத்தியிலே நாம் விழுந்து கிடக்கின்றோம். இன்று நம்முடைய தொலைத்தொடர்பாக 59வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாம் ஊடகங்கள் மத்தியிலே நம்முடைய மனங்கள், நம்முடைய இதயங்கள் ஊனமாகித்தான் போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகள், அடுத்து இருப்பவர்களை நாம் பார்க்கின்றோமா அல்லது அவர்கள் மீது பரிவு காட்டுகின்றோமா? ஏன் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய குடும்பத்திலே அப்பா அம்மா, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் அன்பு காட்டுகின்றோமா என்றால் இது பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே தான் நின்று கொண்டிருக்கிறது. இப்படியே நம்முடைய வாழ்க்கையை கடந்து சென்றால் நிலை வாழ்வை எப்படி நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும்? இந்த நிலை வாழ்வை நாம் எப்படி நமக்கேற்றதாக மாற்ற முடியும்? அடுத்தவரை நாம் எப்படி அன்பு செய்ய முடியும்?
அடுத்துக்கு அப்பாற்பட்ட மேலான இறைவனை எப்படி அன்பு செய்ய முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த நவீன கலாச்சார ஊடக மத்தியிலே நாம் எப்பொழுதுமே ஊடகங்களும் முக்கியம்தான். ஆனால் அதை நாம் எப்படி நம்முடைய உறவுகளிலே நம் உறவு நீடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதன் வழியாக நமக்கு பயன் இருக்கின்றதென்றால் அந்த பயனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீமைகள் இருந்தால் அதை விலக்கிவிட்டு நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் ஆழமான ஒரு சிந்தனையில் பார்த்தோம் என்றால், அதாவது நான் கிறிஸ்துவனாக மாறுவது எளிது, கிறிஸ்துவனாக மாறுவது எளிது, ஆனால் கிறிஸ்துவனாக வாழ்வது கடினமான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் கிறிஸ்துவன் என்பவன் துன்பப்படுகின்றான், துயரப்படுகின்றான் மற்றும் அவனுடைய வாழ்க்கையிலே பல நிலைகளிலே இப்படியாக பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு நன்மை செய்வதற்கான சூழ்நிலைகள் இருந்தும் செய்யாமல் இருப்பதும் கண்டும் காணாமல் இருப்பதும் கிறிஸ்துவனுடைய செயல் அல்ல. அது கிறிஸ்துவனுடைய மனநிலை. அவர் உதவி செய்தார், பரிவு காட்டினார், அவர் போதித்தார், நற்செய்தியை அறிவித்தார், நோய் நொடிகளை குணமாக்கினார். இப்படி நம்முடைய மனநிலையும் இயேசுவின் மனநிலையோடு இருக்கின்ற பொழுது நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும். நாமும் அந்த இடத்திலே பரிவு காட்ட முடியவர்களாக இருப்போம் என்பதை உறுதியான மனநிலையோடு உணர்ந்து தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம்.